அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. தத் பிரசாதித்மே மகா தேவாய திமகே தன்னோருத்திர பிரஜோதியாது. பாலத்திருப்பதனுடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷங்கள் என்னங்கிறது பார்ப்போம். 1/3/2026 முதல் 7/3/2026 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கு உண்டான முக்கியமான விரதங்கள், பஞ்சாங்க குறிப்பு போன்றவற்றை பார்க்கலாம். இந்த வாரத்துல நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன முறையில விரதங்கள் வருது பார்க்க முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. விஸ்வாச வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி இரவு 7:03 வரை. அதன் பின்பு சதுர்தசி திதி பூஷ நட்சத்திரம் காலை 8:25 வரை. அதன் பின்பு ஆயில நட்சத்திரம். இன்று கரிநாள், இன்று பிரதோஷம் விசேஷங்கள். இன்று முக்கியமானது சித்த யோகம், காஞ்சி மகான் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் குரு பூஜை, பிள்ளையரங்கல் வில்லி தாசர் ஆராதனை, திருநட்சத்திரம். ஆகவே இது போன்ற விசேஷங்கள் இந்த தினம். ஆயிலின் நட்சத்திரத்துல பிரதோஷம், கார்கோடகன் நட்சத்திரம் சொல்லுவோம். ஆயில்யமா விஷமுள்ள நட்சத்திரம். ஆனா அந்த விஷமுள்ள நட்சத்திரத்துல ஒரு அருமையான குணங்கள் உண்டு. அது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சாலே நம்மளுக்கு அனைத்து வளங்கள் பெற்று வாழக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அனைத்து வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கிடைக்கும் போது அப்போ அந்த விஷமுள்ள நட்சத்திரம் எப்படி வேலை செய்யாம போகுமா? போகாதுன்னா கண்டிப்பா போகாது. விஷமே வேலை செய்யும். ஆயிலம் தான். அப்ப ஆயில நட்சத்திரம் பிறந்தவர் எத்தனை பேர்? தர்மராஜர், தர்மர் பிறந்தார். பஞ்ச பாண்டவர்ல தர்மராஜர் ஆயில நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். அப்போ அவங்க எல்லாத்துக்கும் கஷ்டத்தையே அனுப்பிச்சாரு. நல்ல நீதிமானா இருந்து தர்மவானாக இருந்து வாழ்ந்து போனவருங்க அவங்க எல்லாம். அப்ப அவங்க பேர் நம்ம வைக்கிறோம், தர்மராஜர்னு பேர் வைக்கிறோம். துரியோதனன் யாராவது வைக்கிறாங்களா? துச்சாதனன் பேர் வைக்கிறாங்களா? யாராவது வைக்க மாட்டோம். ஆனா தர்மர் வைக்கிறோம், அர்ஜுனன் வைக்கிறோம், நகுலன் வைக்கிறோம். பஞ்ச பாண்டவர் பேர் அனைத்துடைய பேரு நம்ம வைக்கிறோம். சகாதேவன் வைக்கிறோம், கிருஷ்ணன் வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு? நடைமுறையில ஒரு முக்கியமான காரியத்துல எடுத்து சொல்லணுக்காண்டிதான் இத்தனை விளக்கம். அப்ப இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பானுவார பிரதோஷம். அப்ப இந்த காலத்தை சிவபெருமானை போய் மனதார வேண்டி வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு எண்ணற்ற செல்வங்கள் கிடைக்கும், தோஷங்கள் குறையும். அப்போ தந்தைக்காரகன் சொல்லுவோம். சூரிய பகவானை என்ன யார் சொல்லுது? தந்தைக்காரன். அப்போ ஒரு தந்தை போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது சிவபெருமான் நம்மளுக்கு தந்தை. தாயும் மாணவன், தந்தை மாணவர், அனைத்து மாணவன் பாடெல்லாம் வருது எதுக்கு? அப்போ அந்த தாயும் மாணவர் சுவாமி. அப்போ அந்த ஈஸ்வரனை போய் நம்ம ஐயனே, அப்பா, என்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி, உங்களால என்ன விதமான ஈஸ்வரனுக்கு பொருளாக கொடுத்து வழிபாடு செய்ய முடியும்? நம்மளால என்ன செய்ய முடியும்? இறைவன் எதுவுமே கேட்க போறது கிடையாது. இருப்பினும் நம்மளால என்ன படைப்போம்? அர்ச்சனை செய்வோம், புஷ்பங்கள் பூ மாலை சாத்தி வழிபாடு செய்து வருவது மரபு நம்மளுக்கு. இருப்பினும் இந்த பிரதோஷ காலத்துல 4:30 மணி இருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்ப துர்க்கை அம்மனுக்கு சேர்த்து ஒரு விசேஷம் ராகு காலத்துல. அப்ப அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கும், ராகு பகவானுடைய தோஷம் குறையும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய எத்தனை வகையான பலன் கொடுக்குது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அப்படின்னாலே துர்காதேவியுடைய அனுகிரகமும், நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துக்கு உண்டான குறைபாடு இருந்தாலும் அதை நிறைவேறக்கூடிய தன்மை அந்த சிவபெருமான் உருவாக்குவார். அதாவது பானுவாரம், ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவாரம்னு சமஸ்கிருதத்துல சொல்றது இதுதான்.
அப்ப எல்லா வகையில நம்ம வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை இந்த பிரதோஷ காலம் நம்மளுக்கு கொடுக்குது. ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒரு திதி சேர்ந்து வரும்போது ஒரு சில மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படும். அதுக்காண்டிதான் வழிபாடு செய்யும் போது நீங்க தவறாம செஞ்சுட்டு வாங்க, ஏதேனும் ஒரு காலத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொன்னாங்க பெரியவங்க. அப்ப நம்ம ஒரு 108 பிரதோஷம் வழிபாடு செய்யறோம் தொடர்ச்சியாக. அப்ப 108 பிரதோஷம் வழிபாடு செய்யணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 10 வருடமாவது ஆயிடும். அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை பிரதோஷம் வரும்? 24 பிரதோஷம் தான் வரும். 12 மாதத்துல 24. ஆகவே தவறாம நம்ம வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய கடமை இறைவனை அருகாமையில் சென்று வழிபாடு செய்யணும். அதனால அந்த தவறாம செஞ்சு அந்த வழிபாடு செஞ்சிடுவாங்க. ஆகவே இந்த பிரதோஷத்துல சிவபெருமான மனதார வேண்டிட்டு வரும்போது நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். 2/3/2026 திங்கட்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 5:58 வரை. அதன் பின்பு பௌர்ணமி. இன்று ஆயுத நட்சத்திரம் காலை 7:48 வரை. அதன் பின்பு மகம் நட்சத்திரம். இந்த யோகம் மந்த யோகமாக உள்ளது. அதாவது மந்த யோகம்னா மரண யோகம். அதாவது யோகம் சரியில்லை. இருப்பினும் எண்ணற்ற விசேஷங்கள் இன்று நாள் கூடியிருக்குது. என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறது வரிசையா பார்ப்போம். மாசி மகம், நடராஜர் அபிஷேகம், ஹோலி பண்டிகை, காமதகனம் மற்றும் கிரிவலம் போயிட்டு வர்றது, மாத நரசிம்மர் சதுர்தசி திதி, நரசிம்மருக்கு உகந்த காலம். அது மட்டுமல்லாது அம்மனுடைய வழிபாடு, வேத சொருபினியாக இருந்து காட்சி கொடுத்த காலம். அம்பாள் வேத சொருபினியாக இருந்து காட்சி கொடுத்த. அதே மாதிரி கருட ஆழ்வாருக்கு சிறந்த வழிபாடு செய்வது சிறந்தது. ஆகவே இந்த தினம் அதிகமாக சிவபூஜை செய்யணும். இந்த தினம் சிவபூஜை எவ்வளவு செய்யறோமோ அத்தனை நம்மளுக்கு நன்மை உண்டாகும். அனைத்து தேவர்களும் சிவபூஜை செஞ்சிருக்காங்க இந்த தினம். மாசி மகத்துல அனைத்து தேவர்களும் சிவபூஜை, அனைத்து தீர்த்தத்திலையும் நீராடி வழிபடலாம். உங்க அருகாமையில் இருக்க என்னென்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குதா, ஆறு இருக்குதா, குளம் இருக்குதா, அந்த கோயிலுக்கு குளம், ஒரு கோவிலுக்கு ஆறு, ஒரு கோயிலுக்கு வாய்க்கால், ஒரு கோவிலுக்கு கடல். அப்ப என்னென்ன இருக்குது அந்த கோயில்ல இது நீராடி வழிபட்டால் நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு இருந்தால், இப்ப காவேரியில போறோம் அப்படின்னா காவேரி கடற்கரையில நீராடி இந்த காவேரி தாயை மனதார வேண்டி ஸ்ரீரங்கநாதனை தரிசனம் செய்யணும். அதன் பின்புதான் ரங்கநாதனை தரிசனம் செய்யணும். முதல்ல ரங்கநாதனை தரிசனம் செய்து பிரயோஜனம் அல்ல. அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பலன் உண்டு. அப்ப திருச்செந்தூர் போறோம், முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி கடல்ல நீராடணும். அங்க கடல் சார்ந்த ஆலயங்கிறதுனால கடல்ல நீராடி, அது மட்டும் அல்லாது நாளி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம், அது முழுமையான ஸ்நானம் பேர். அப்ப இத்தனையும் நம்ம முறையாக பின்பற்றி வழிபாடு செய்யும்போது, சிவபூஜை செஞ்சுட்டு வரும்போது அருமையான பலம் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு முருகன் ஆலயம், விஷ்ணு ஆலயம், சிவன் ஆலயம், அம்மன் ஆலயத்துல, அனைத்து ஆலயத்துல விசேஷம் உண்டு இந்த மாசி மகத்துக்கு. அதுவும் மற்ற பௌர்ணமி, இன்றைய தினம் பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமி வேள்வி நடத்தக்கூடியவர்களா, ஹோமங்கள் யாகங்கள் செய்யறவங்கெல்லாம் சாயங்காலம் பொழுதுல செய்வாங்க. கிரிவலம் போயிட்டு வர்றது, அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம், மற்ற இடத்துல எங்கெங்க கிரிவலம் இருக்குது அத்தனை இடத்துல கிரிவலம் சென்று வர்றது கால சிறந்த பலன் கொடுக்கும். இன்றைய காலம் காம தகனம் பேர். அப்ப காமனை எரித்ததாக ஒரு ஐதீகம். ஆகவே இந்த காமனை எரித்ததால் நம்மளுக்கு உலகம் சிறப்பாக இயங்குது அப்படின்னு பேர். அப்போ உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கலிகாலம் வரை நம்ம எடுத்து பார்த்தா, கலிகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தான் இந்த காமனை எரித்திருக்கிறார். யாரு? சிவபெருமான். ஆனா எத்தனை யுகத்திலே காமனாகவே இருந்திருக்கிறார். அனைத்து வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை அவருக்கு கொடுத்திருக்காரு.
அப்போ களி காலம் தொடக்கிறதுக்கு முன்னாடி சிறிது காலம் அப்படின்னா ஒரு 1000 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ ஏன் அப்படின்னா களி காலத்துல காமன் அதிகமாக வேலை செய்யும். அது வேலை செய்யக்கூடாது, தவறு நடக்கக்கூடிய காலம். அப்ப அந்த காலத்துல தவறுகள் நிகழாமல் இருக்கணும். அதான் காம தகனம் செஞ்சுட்டாரு. அப்போ முறையான காமம் வேலை செய்யணும். காமம் இல்லாமல் இச்சை இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது. அப்ப ஆசை இல்லாமல் எதுவுமே அனுபவிக்க முடியாது சொல்லணும். அப்போ ஓவர் ஆயிடக்கூடாது. இந்த கலிய காலத்துல அந்த காலத்துல பண்பாடு நாகரிகம் அனைத்தும் இருந்தது. இந்த காலத்துல எதுவுமே இல்லை. அதனால இந்த காலத்துல காம தகனம், அதாவது மாத நரசிம்மர் வழிபாடு செய்யறது. நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது இன்றைய தினம் சதுர்தசி திதி இருப்பதனால கண்டிப்பாக நரசிம்மரை போய் ஹயக்கிருவரை போய் தரிசனம் செய்வதும் வாராக பெருமாளை போய் தரிசனம் செய்வது இந்த காலத்துல ரொம்ப 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 அருமையான பலம் கொடுக்கும். இந்த வாராக பெருமாள், நரசிம்ம பெருமாள், அதிலே மாதிரி ஞானநந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்பரிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்கிருவ பாத்மகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹயக்கிருவரை போய் தரிசனம் செய்வது. ஆகவே இந்த மாதிரி வழிபாடு தவறாம செய்து வரும்போது ஒவ்வொரு காலத்துல ஒரு விசேஷம் நம்மளுக்கு கை கூடும் போது அந்த இறைவனுடைய சக்தி நம்ம முழுசா பெறணும். எண்ணற்ற சக்தி இறைவன் நம்மளுக்கு வாரி வழங்க தயாரா இருக்கிறார். நம்ம நாடி சென்றால்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் மாசி மகம், நடராஜர் அபிஷேகம், ஹோலி பண்டிகை அத்தனைக்கு நடராஜரை தரிசனம் செய்து மோட்சத்தை அடையணும். சிதம்பரம் நடராஜரை போய் தரிசனம் செஞ்சாலும் மோட்சம் கிடைக்கும் சொல்லும். ஆகவே கண்டிப்பாக நடராஜரை தரிசனம் செய்யுங்க. அடுத்து மாசி மாசம் 10ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி மாலை 5:21 வரை. அதன் பின்பு தேய்பிறை பிரதமை திதி. மக நட்சத்திரம் காலை 7:38 வரை. அதன் பின்பு பூர நட்சத்திரம். இந்த யோகம் சித்த யோகமாக உள்ளது. இன்று சந்திர தரிசனம், பௌர்ணமி விரதம் இருந்து வரக்கூடிய இந்த தினம் செய்யலாம். ராமதேவ சித்தர் ஜெயந்தி, திருவள்ளூர் நாயனார் ஜெயந்தி இந்த தினம். ஆகவே இந்த பகல் பொழுதுல மாலை வரைக்கு 5:21 வரை பௌர்ணமி இருப்பதால் பௌர்ணமி விரதம் இருந்து ஜபங்கள் செய்து வர்றது சிறந்தது. பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேக ஆராதனை ஏதேனும் பாக்கி நைட்டு செய்ய முடியல, இப்ப பகல்ல போய் செஞ்சிடணும். பௌர்ணமி முழு பௌர்ணமி பகல்ல இருக்குது, அதனால பௌர்ணமி போய் செஞ்சிடணும். அது இல்லாம செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர்றது அம்மனு போய் தரிசனம் செய்வது சிறந்தது. செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி கூடி வரக்கூடிய காலத்துல அம்மன் வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு செய்வது சிறந்த பலம் கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை. அதனால நீங்க அந்த பயன்படுத்திங்க. சந்திர தரிசனம் மாலை பொழுதுல சந்திர பகவானை மனதார வேண்டிக்கிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்துல ஏதேனும் சந்திரன் பலகீனமா இருக்க, சந்திர தோஷம் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும். ஆகவே இந்த தினத்துக்கு உண்டான விசேஷம் பார்த்தோம். அடுத்து 4ஆம் தேதி மாசி மாசம் 20ஆம் தேதி 4/3/2026 புதன்கிழமை தேய்பிறை பிரதமை திதி மாலை 5:13 வரை. அதன் பின்பு திவிதிய திருதி. இந்த பூர நட்சத்திரம் காலை 7:56 வரை. அதன் பின்பு உத்தர நட்சத்திரம் அமிர்த யோகம். ஆகவே இந்த தினம் பல்குண பிரதமை திதி அப்படின்னு பேர். அதாவது பல்குண பகுலா சொல்லும், பல்குண பகுல பிரதமை திதி. அதனால அந்த பல்குல பிரதமை திதி விசேஷம். சத்திய போகர் புண்ணிய தீர்த்தர் ஜெயந்தி இந்த தினம். ஆகவே இந்த தினம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது அமிர்தாதி யோகம், உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய காலம், புதன்கிழமை. அதே மாதிரி திருதிய திதி பிரதமை திவிதிய திருதி வரனால நீங்க வழிபாடு தவறாம செய்து வர சிறப்பான விசேஷம் குறைவு. மாசி மாசம் 21ஆம் தேதி 5/3/2026 வியாழக்கிழமை திவிதிய திருதி மாலை 5:35 வரை. அதன் பின்பு திருதிய திதி. உத்திர நட்சத்திரம் காலை 8:42 வரை. அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்று சுப முகூர்த்த நாள் காலை 9 மணி முதல் 10:30 வரை மேஷ லக்னத்தில். ஆகவே இந்த சுப முகூர்த்த நாள் கொண்டாடும் திருமணம் கிரக தரிசனம் செய்த அன்பர்களுக்கு அனைத்து வளம் பெற்று வாழம் சொல்லி பலத்திற்கு மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். விஸ்வாசம் மாசி மாசம்
22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை தேய்பிறை திருதிய திதி மாலை 6:28 வரை. அதன் பின்பு சதுர்த்தி. ஹஸ்த நட்சத்திரம் காலை 9:59 வரை. அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றும் சுபமுகூர்த்த நாள் காலை 6 மணி to 7:30. ஆகவே சில பஞ்சாங்கத்துல 7:30 முதல் 9 மணி வரை கொடுத்துருக்குது. 7:30 to 9 மணி அப்படிங்கிறது வரும்போது அது குளிகை காலம். குளிகை காலத்துல நம்ம சிறப்பான வேலைகள் செய்து கொள்ளலாம். திருமணம் போன்றவற்றை செய்யக்கூடாது. இதே 7:30க்கு மூத்த காலத்துல கிரக பிரசனம் செய்யல தொடர்ந்து நல்லா நடக்கும். திருமணத்தை தவிர்ப்பது சிறந்தது. மற்ற விசேஷத்துக்குள்ள உகர்ந்தது இந்த 7:30-9. ஆகவே இன்றைய வாஸ்து நாள். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி. ஆகவே இந்த தினம் சிறந்ததாக கருதப்பட்டு இந்த வாஸ்து பூஜையில நீங்கள் கிரக பிரசனம் செய்யக்கூடியவங்க வாஸ்து நாள் பார்த்து பூஜ்ய பூஜை செய்து கொள்ளும் போது உங்க ஜாதக ரீதி ஜோதிடரை அணுகி இன்றைய தினம் என்னுடைய வாஸ்து பிரகாரம் பூஜை செய்து கொள்ளலாமான்னு பார்த்து செய்து கொள்வது சிறந்தது. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் மனதார விநாயகர் பெருமானை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய குறைகள் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் செய்யணும். விநாயகர் கணங்களுக்கெல்லாம் முதன்மையானவர் கணநாதர், தேவருக்கெல்லாம் தேவர் கணபதி. அதனால அவர் பேர் விநாயகர். பேர் விநாயகர்னா வெற்றி அப்படின்னு பேர். விநாயகம் அப்படின்னால என்ன? வெற்றி. நீ எல்லாமே செய்துட்டா முடிச்சு கொடுக்கக்கூடியவரா. அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா போதும், உடனே முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் விநாயகர். அதாவது விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கை என்னவோ வேண்டி வழிபாடு செய்து வரும்போது விசுவாச ஆண்டு மாசி மாசம் 23ஆம் தேதி 7/3/2026 சதுர்தசி திதி இரவு 7:48 வரை. அது பின்பு பஞ்சமி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 11:44 வரை. அது பின்பு சுவாதி நட்சத்திரம் காலை 11:44 வரை மந்த யோகம். அது பின்புதான் அமிர்த யோகம். அதாவது சிறிது நேரம் மத்தியானம் வரைக்கும், காலையில 12 மணி வரைக்கும் மந்த யோகம்னா சுமாரான யோகமாகுது. அதுக்கப்புறம் தான் சித்த யோகம் வருது. வியாசராயர் புண்ணிய தீர்த்தம். ஆகவே இந்த தினம் மகான்களை தரிசனம் செய்யணும். சனிக்கிழமைங்கிறதால மகான்களை போய் தரிசனம் செய்யணும். சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளணும். ஆகவே இந்த தினம் மகான்களின் சனி பகவானை பிரார்த்தனை செய்யும் போது உங்களுடைய சௌபாக்கியங்கள் சௌமங்கலம் குறைகள் நிவர்த்தி செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகணும். அப்ப காவல் தெய்வ வழிபாடு, இந்த சனிக்கிழமை காவல் தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்து புண்ணியத்தை தேடிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.